கேவலம் நீ நல்லா இருக்கணும், நீ கொள்ளடிக்கணும், உன் புத்தி, உன் குடும்பம், உன் சூழல் நல்லா இருக்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காக இந்த டீமை போட்டியே தவிர வரக்கூடிய பக்தர்களுக்கு இவங்க எந்த அளவுக்கு உதவுவாங்க, கோவில் சொத்துக்களை எந்த அளவுக்கு காப்பாற்றுவாங்க, யாராலையும் இந்த பக்தர்களுக்கு இடையூறு வராமல் இவங்க தடுப்பாங்களா, இதெல்லாம் உன் நினைப்பில் இல்லை. என் ஜாதிகாரன், என் பிஏவுக்கு அப்பன், என் கம்பெனியில் இருக்கக்கூடிய ஒரு ஜிஎம், இவனெல்லாம் வச்சுக்கின்னு விளங்கம்மா. இப்படித்தாங்க திமுக முடிவு எல்லாமே இருக்கும். அதான் சொல்லிட்டேன், ஒரே வசனம். பாகிஸ்தானுடைய ஆர்மிக்கும் பாகிஸ்தானுடைய இந்த முனீரோ கிணீரோ ஒன்று கிடக்குது, அதனுடைய வாயை திறந்தா என்னென்னலாம் பொய் வருதோ அத்தனை பொய்யும் திமுக காரண்ட கத்திருப்பான்னு நினைக்கிறேன். சாத்தியம் பண்ணிக்கிட்டு இருக்கான். சாத்தியம் அல்லாததை சாத்தியமாக்கக்கூடிய 2G ஸ்பெஷலிஸ்ட் தான் திமுக. காத்துற காசை பார்க்கறது உனக்கு எனக்கு தெரிஞ்சிருக்குமா பிரதர்? சொல்லுங்க. இலவச டிவின்னு சொல்லிட்டு வைக்கல. இன்னைக்கு வரைக்கும் கேபிள் டிவியை வாங்காயில வச்சிருப்பேன்னு எனக்கு எப்படி தெரியும்? இத்தனைக்கு ரூம் போட்டு யோசிக்கிற ஒரே கட்சி திமுக காரன் தான். லட்சம் கோடியா கடன் வாங்கி என் தலைமையில வைக்கிறதுக்கு நீ எதுக்கடா எனக்கு 1000 ரூபாய் கொடுக்கணும்? தெருவில் போற அம்மா கேட்கறாங்க. உன்னை ஓசி பேருந்து கேட்டனா, உனக்கு பேரல் லவ்லிக்கு 1000 ரூபாய் நான் கேட்டேன்னு அம்மா கேட்கறாங்க. இனி இவனுக்கு தப்பிக்க முடியாது. டாஸ்மார்க் ஊழலையே தப்பிக்க முடியாது தலைவர். போயிருக்குது இரு. திருச்செந்தூர் கோயில்ல மாடு எங்கடா? நீ வாங்கின HRNCல இருக்கக்கூடிய டாய்லெட்டோட ரேட் இவ்வளவாடா? ஒவ்வொரு கோவிலுக்கும் வாங்கிவிட்ட கார் எங்கயா நிக்குது? யார் கேட்டது? சேகர்பாபு கேட்ட கேள்வி தாங்க இதெல்லாம். ரோஷம் உள்ளவராக இருந்தால் பதில் சொல்லியிருக்கணும். ஈசிஆர் ரோட்டில் எங்கே இருக்கிறார் உங்கள் தலைவர்? அந்த ஈசிஆர் ரோட்டில் எத்தனை பங்களா இருக்குது? உங்கள் தலைவர் எந்தெந்த ஊர்லெல்லாம் அம்பானி வீட்டுக்கு பக்கத்தில் எத்தனை இடத்துல இடம் வாங்கி வச்சுருக்காரு? எத்தனை கோடிக்கு வாங்கியிருக்காரு? எங்கே இருக்கக்கூடிய திருச்சி எம்எல்ஏவை தூக்கின்னு வந்து நீ இங்கே இருக்கக்கூடிய விஜயகாந்த் காலேஜை வாங்குகிற சாக்கில் எவன் பணத்தை உள்ளே வச்சுக்கிட்டு அந்த KSRஐ ஒரு ஆர்கனைசேஷனை உருவாக்கி நீ வச்சிருக்க. இவ்வளவையே ராஜா வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹோட்டலை நீ எப்படி எவன் பேரில் வாங்கி இப்போ என்ன மாதிரி அதை உருவாக்க போகிற? எங்களுக்கு எல்லாம் தெரியுங்க. தாமரை டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழக பாஜகவின் ஆன்மீக மற்றும் ஆலய மேம்பாட்டு பிரிவின் மாநில துணைத் தலைவர் திரு சங்கர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் அறங்காவலர் குழு தலைவர் நியமனம் செய்தது சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செஞ்சுருக்காங்க. ஜீவானந்தம் யார் அப்படின்றத சொல்ல முடியுமா? எதற்காக இந்த வழக்கு நீங்கள் போட்டீங்க? நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க இந்த வழக்கில்? சார், இந்த ஒருப்பான சோத்துக்கு ஒரு சோறு பதம்னு சொல்லுவாங்க இல்லையா? திருட்டு திமுகவுடைய ஒட்டுமொத்த தில்லுமுள்ளுக்கு இந்த 2 ஆண்டு கால போராட்ட வாழ்க்கை ஒரு எடுத்துக்காட்டு. இவங்க யாரும் இல்லை, ஜீவானந்தம்ன்றது 2 முறையாக திருவண்ணாமலை நகராட்சிக்கு சேர்மனாக இருந்தவருடைய சொந்த அண்ணன். ஓகே. அது மட்டும் இல்லை, திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய 365 மடங்கள் இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அதில் முக்காவாசியை ஏப்பம் விட்டவங்களில் இவங்க ஒரு முக்கியமான ரோல். அப்பேற்பட்டவரை இந்த அறங்காவலர் குழுவுக்கு நாங்கள் தலைவராக தேர்ந்தெடுத்துட்டோன்னு சொல்லி கிட்டத்தட்ட 6-7 மாதத்துக்கு முன்னாடி அவருக்கு வாழ்த்து மடல்களாக சோசியல் மீடியாவில் அவருடைய ஃபேஸ்புக்கில் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்பயே நாங்கள் கமிஷனருக்கும் இணை ஆணையருக்கும் எழுதுகிறோம், இவர் காலசந்தி அறக்கட்டளை, அதாவது அண்ணாமலையார் கோயிலில் கால பூஜை நடத்துகிற அந்த பூஜைக்கான அந்த அறக்கட்டளைக்கு சொந்தமான இடத்த அந்த அறங்காவலர்களுக்கு எதிர்ப்பாகவே அங்கே பழைய கட்டடத்தை இடித்து புது கட்டடத்தை கட்டி EB சர்வீஸை வாங்கி கார் பார்க்கிங் வசதியோடு உல்லாச மாளிகையில் கட்டடம் கட்டியிருக்காரு. வாடகையும் இல்லை, ஆக்கிரமிப்பும் இல்லைன்னு நீங்கள் சொன்னால் என்னால் அதை ஏற்றுக்க முடியாது. ஆக்கிரமிப்பாளராக இருந்தால் உடனே இவரை அப்ளிகேஷன் கூட வாங்கியிருக்கக்கூடாது. வாடகைதாரராக இருந்தால் HRNC 26(1)ல் நீங்கள் அறங்காவலரை நியமிக்கவே கூடாது. இதுதான் எங்களுடைய வாதமாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட நாங்கள் 6 மாதத்துக்கு முன்னாடியே எடுத்தால் கூட இவங்க, உங்களுக்கு தான் தெரியுமே, ஏவாவேல எங்கள் அண்ணன் அடித்து எதுவாக இருந்தாலும் அடித்து தூக்கூடா நான் பார்த்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்கிற கேட்டகரி. அதனால தான் இன்றைக்கி 2 நாளைக்கு முன்னாடி கூட திருவண்ணாமலை ஜுடிஷியல் குற்றவியல் நீதிமன்றத்தில் கையை கட்டிட்டு இருந்தார் பாவம். என்ன வழக்குக்காக?
அவர் ஒன்றும் இல்லை, 2011 இதே மாதிரி மார்ச் மாதம் வேட்பாளர் அறிமுக கூட்டத்தை கொண்டு போய் செய்யாறில் இருக்கக்கூடிய வெங்கடேஸ்வரா பாலிடெக்னிக்கில் வச்சாங்க. வச்சுட்டு அண்ணன் என்ன சொல்கிறாரு, ஆரம்பத்தில் அங்கேயே சொல்லிட்டாராம், என்னை இங்கு அழைத்தி இருக்கும் பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தை நிர்வாகிகளுக்கு நன்றி அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அதனால் அது பெட்ரோல் ஆசிரியர் சங்கத்தோட கூட்டம். அடக்கியான பயல வந்துக்கிற 100 பேருமே திமுக காரங்க. 1000 பேரை நீ கூட்டியிருக்க காசு கொடுத்து, அதில் ஒருத்தன் பையன் கூட அந்த காலேஜில் படிக்கலை. பிரின்ஸிபால் எனக்கு தெரியவே தெரியாதுங்க, இது உள்ளே எப்படி இவங்க உள்ளே வர்றாங்க, ஏன் மேனேஜர், எனக்கு இந்த நிர்வாகத்துக்கு என் காலேஜ் நிர்வாகத்துக்கு இவங்களுக்கு சம்மந்தம் கிடையாது. இவங்க இடத்தோட ஓனர்கிட்ட போய் என்ன பர்மிஷன் வாங்கி பண்ணாங்களோ இல்லை போலீஸில் என்ன பர்மிஷன் வாங்கினாலும் எனக்கு தெரியாது. இந்த கூட்டம் எதுக்கு நடக்குதுன்னு எனக்கு தெரியாதுன்ட்டார் பிரின்ஸிபால். பிரின்ஸிபாலுக்கு தெரில, படிக்கிற பசங்களுக்கு தெரில, அங்கே படிக்கிற பசங்களோட அப்பா அம்மாவுக்கு தெரில. ஆனால் ஏவாவேலு மட்டும் போய் அங்கே பெற்றோர் ஆசிரியர் தலைவருடைய நிகழ்ச்சியில் கலந்துக்கிறார். யாரோட? அந்த ஒரு எம்எல்ஏ, அந்த எம்எல்ஏவுக்கு சொந்தக்கார எம்எல்ஏ, ஆரணி எம்எல்ஏ, செய்யார் எம்எல்ஏ, புதுசாக நிற்கிற கேண்டிடேட் எம்எல்ஏ. உங்களுக்கெல்லாம் என்னடா பெற்றோர் ஆசிரியர் கழகத்தில்? ஏவாவேலு பெற்றோர் ஆசிரியர் கழகத்துக்குன்னா எங்கே போயிருக்கணும்? ஒன்று இங்கே இருக்க பனிமலருக்கு போயிருக்கணும். உன் பையன் படிக்காமலேயே பரீட்சை எழுதாமலேயே பாஸ் ஆகி சர்டிஃபிகேட் வாங்கினதா ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறாங்களே, அங்கே போய் பெற்றோர் ஆட்சி காலத்தில் நீ பேசியிருக்கணும். இல்லை உன் பெரிய பிள்ளை குமரனை கம்பனை எங்கே ஏமாற்றி ஏதோ சர்டிஃபிகேட் வாங்கினதா சொல்கிறாங்களே, அங்கே போய் எதாவது பண்ணியிருக்கலாம். நீ என்ன பண்ணியிருக்கணுமோ, உன் பிள்ளை பெத்த இடத்துக்கு போயிருக்கணும், உன்னை கூப்பிடாத இடத்துக்கு வந்துடக்கூடாது. உனக்கு இங்கே யார் கூப்பிட்டது? இதுதான் நீதிமன்றத்தில் அங்கே இருக்கக்கூடிய இதில் என்ன கூத்து தெரியுங்களா? அன்னைக்கு அவர் உணவுத்துறை அமைச்சர், இன்றைக்கி தலைவர், பெரிய பெரிய போஸ்டிங்கு, பொதுத்துறையிலேருந்து நெடுஞ்சாலைத்துறையிலேருந்து கப்பல்லேருந்து விவசாய நலன்லேருந்து என்னென்னமோ வச்சுக்கிறார் மனுஷன் உள்ள. ஏன்னா நம்பர் 1 வசூல் அவர் தான் அப்படின்றதுனால தான் இப்போ அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க போல். அப்பேற்பட்ட மனுஷனை அதிகாரி எவன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தானோ அவன் சொல்கிறான், சார் எனக்கு ஏவாவேலு யாருன்னே தெரியாது சார், அவர் அங்கே மீட்டிங் வந்தார் இல்லைன்னு தெரியாது சார். கம்ப்ளைண்ட் கொடுத்த அரசு அதிகாரி, தேர்தல் அதிகாரி அந்தர்பல்ட்டி அடிக்கிற அளவுக்கு அவருக்கு நீ உயிர் பயத்தை காட்டியிருக்க, உன் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணியிருக்க. இந்த ஆட்சி இருக்கும்போதே அந்த வழக்கை நான் முடிச்சுக்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு நீ ஒரு நாளைக்கு 2 முறை அந்த வழக்கை மீண்டும் மீண்டும் கொண்டு வந்து இந்த ஆட்சியிலே நான் முடிச்சுக்கிறேன், தீர்ப்பு எனக்கு சாதகமாக வாங்கிக்கணும் அப்படின்னு நீ ஆசைப்படுற. அண்ணே உணவுத்துறை அமைச்சராக இருக்கும்போது உன் மேலே இருந்த சொத்து குழிப்பு வழக்கை நீ மாற்றிக்கிட்ட, அது வேற. ஆனால் இன்னைக்கு நீ மாற்ற முடியாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய லைனா துரைமுருகன்லேருந்து பொன்முடியிலிருந்து இருக்கக்கூடிய அத்தனை அமைச்சரும் இன்னைக்கு அப்பீல் வழக்கில் வந்து தான் மாட்டிக்கிட்டாங்க. ஆனால் அண்ணன் ரொம்ப கிளவரா, நீ அன்னைக்கே நான் அப்பீலை முடிச்சுட்டேன், இனி போனால் சுப்ரீம் கோர்ட்டு தான்டா போகணும்னு சொல்லி எந்த பாதையில் நீ போனி அதே பாதையில் அந்த வழக்கு நீ ஜெயிச்சிட்ட. அன்னைக்கு உனக்கு சுக்கிர யோகம், இன்னைக்கு அப்படி இல்லை. இது தர்ம யுத்தம். நிச்சயம் இந்த வழக்கில் என்ன, அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தவர் ஆடியோ எடுத்திருக்காரு, வீடியோ எடுத்திருக்காரு. எலெக்ஷன் ஆஃபீஸர் மட்டும் போல, அங்கே இருந்த இன்ஸ்பெக்டர், டிஎஸ்பி, ஆர்டிஓ அத்தனை பேருமே எலெக்ஷன் நடக்கிறதுக்கு அந்த 3 மணிக்கெல்லாம் அந்த இடத்துக்கு போகிறாங்க. இங்கே வேட்பாளர் கூட்டம் நீங்கள் நடத்தக்கூடாது, இது தேர்தல் நடைமுறை விதிக்கு எதிரானது. ஆனால் நீ என்ன பண்ணுற? சொல்லிக்கிட்டே இருக்கட்டும் கட்ரா டியூப்லைட்ன்ற, சொல்லிக்கிட்டே இருக்கட்டும் கட்ரா நீ பேனர்ன்ற, சொல்லிக்கிட்டே இருக்கட்டும் மேடையை போடுறா, ஸ்டேஜை போடுறா, லைட்டை போடுறா, ஸ்பீக்கரை போடுறான்னு நீ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு, உனக்கு புத்திசாலிக்கு மேலே புத்திசாலி நீ எழுச்ச உடனே மதுரையில் நீ மைக்க பிடிச்சிட்டியா, பெற்றோர் ஆசிரியர் கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். என்ன இதான் முழு பூசணிக்காவை சோத்தில் மறைக்கக்கூடிய வேவாவேலுடைய முகம் அன்னைக்கே தெரிஞ்சிருக்கு. நாம் யாரும் அதை ஐடென்டிஃபை பண்ணலை, அது நம்மளோட தப்பு, பொதுமக்கள் தப்பு. இதை போய் நம்ம பெருசு முடியாது. ஜீவானந்தம் கேஸ் அவரோட வலதுகார இவருன்னு சொல்கிறதுக்கு தாங்க இந்த கதையை சொல்ல வரேன். நான் என்னத்துக்கு இவருக்கு நான் சம்மந்தம் இல்லாமல் எவரை போய் சொல்ல வரேன்? எங்கள் ஏவாவேலு அண்ணன் எதையுமே யானையையே பானைக்குள்ள அடைக்கிறவர். அந்த யானையை பானையை அடைச்சதில் ஒரு சாம்பிள் தான் இந்த ஜீவானந்தம். ஆனால் இப்போ ஜீவானந்தத்துக்கு ஒரு சப்போர்ட்டு, அவர் அங்கே ஒரு ஜாதி சங்கத்துடைய தலைவர். இன்னொரு சப்போர்ட்டு இங்கே அவங்க மகனுக்கு எதிராக இருக்கக்கூடிய முன்னாள் சேர்மனை 2வது எலெக்ஷனில் நிற்க வைக்கக்கூடாது. ஸோ அவரை ஓரம் கட்டணும், அதுக்கு அந்த வீட்டில் யாருக்கா ஒருத்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அதனால் உனக்கு தாண்டா அண்ணாமலையார் கோயிலுடைய சேர்மன். அந்த கமிட்டி போட்டது, அப்ளிகேஷன் வாங்கினது, அதெல்லாம் தூக்கி தூரம் போடுங்க, அதெல்லாம் ஒன்று கூட சொல்லலை. அந்த கமிட்டி உண்மையான கமிட்டியாக இருந்தால் இந்த அப்ளிகேஷனுக்கு ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணும்போது இந்த அலிகேஷன் இருக்குது, நீ வாடகை இருக்குதுன்னு சொல்கிறாங்க, இதை நான் ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. அப்படி ஒரு அந்த கமிட்டியில் உட்காந்தவங்களாம் பாவம், அவங்களாம் திருப்பி கோர்ட்டுக்கு என்ன போகிறாங்க, அது அடுத்த விஷயம் வரட்டும். எப்போ ஒருத்தன் திமுகவுக்கு அடிபணிஞ்சு தான் கையெழுத்தை தவறாக பயன்படுத்துகிறானோ அவன் கட்டாயம் காலத்துக்கும் தர்மத்துக்கு பதில் சொல்லி ஆகணுன்றதை இனி நடக்க போதும்.
அப்படி நடந்துபட்டது தான் இந்த விஷயம். இதில் அவன் என்ன சொல்லியிருக்கான், நீ எனக்கு அரசியல் சப்போர்ட்டுக்கு அவங்க பையன் எம்பி ஆகிறதுக்கு உண்டான ஒரு சூழலை வரும்போது நீ எதிர்ப்பாக வந்து நின்றுடக்கூடாது. யார் 2 முறை சேர்மனாக இருந்தவரை வீட்டுக்கு அனுப்புறதுக்கு. அப்போ அவரை சமாதானப்படுத்தினா அவங்க வீட்டில் இருக்கிற ஒருத்தனை தூக்கி நீ சேர்மனாக போட்டிருக்கணும். அப்படி சேர்மனாக போடுறவனுக்கு தான் இந்த அலிகேஷன் இருக்குதுன்னா அது எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். சொன்னது யார்? எங்கள் அண்ணன். எங்கள் அண்ணன் அப்படி சொல்லிவிட்டு இதில் தமாஷில் தமாஷு அந்த அறங்காவலர் குழுவை பற்றிலாம் கேட்டிங்கன்னா அது வேறு மாதிரி போயிடும். அந்த அறங்காவலர் குழுவில் ஒருத்தர் இந்த மாதிரி அரசியல் அடையாளத்துக்காக தலைவர்னு போட்டாரா? இன்னொரு செயல் அலுவலர்கள் யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கலையா அவருக்கு? அந்த டீமில் உள்ள இருக்கிறவன் எவனையாவது வேண்டாங்க, என்ன நீங்கள் ஏதோ சீண்டி பார்க்கணும்னு நினைக்கிறீங்க, தயவு செஞ்சு வேண்டாம். இல்லை சார், அங்கே யாருமே ஆம்பளையா இல்லைன்றதை நான் என் வாயால் சொல்லித்தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? சார் அவர் செலக்ட் பண்ண லிஸ்ட்டை சொல்கிறேன் சார், அப்புறம் எப்படி அங்கே ஆன்மத்தன்மை இருக்குன்னு நீங்களே செலக்ட் பண்ணுங்க சார். ஒன்று, அரசியலில் தான் மகனை வளர்த்துட்டு இன்னொருத்தனை அழிக்கணுன்றதுக்காக ஜாதி ரீதியாக ஒருத்தனை செலக்ட் பண்ணிவிட்டு அவன் ஒரு சாதி சமுதாயத்தோட தலைவராக இருக்கிறான், அவனை வாய் அடைக்கணும், அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஓட்டு ஜாதி ரீதியாக உனக்கு பிரியாமல் இருக்கணும்னு அவனை முன்னிலைப்படுத்தினேன். ஆனால் அவன் டிஸ்குவாலிஃபிகேஷன் உள்ள ஒரு கேண்டிடேட். ரெண்டாவது, அற்புதமான ஒரு கேண்டிடேட்டை கொண்டு வந்து நிறுத்துற. யார்? உனக்கு பிஏவாக இருக்கிறவனுக்கு அப்பன். கேவலமா இல்லை? உனக்கு பிஏவாக இருக்கிறவனுக்கு அப்பன் இன்னொரு சேர்மன், இன்னொரு ஆளை நிறுத்துற. உன் ஜாதிக்காரன். நீ எந்த ஜாதின்றது எங்களுக்கு தெரியும் வட்ட வெளிச்சமா. உன் ஜாதி எடுத்து லிஸ்ட்டு பார்த்தோம்னா நீ எங்கே சர்டிஃபிகேட் வாங்கின, எங்கே போய் இது பண்ண, மைனாரிட்டிக்கு எவன்ட்ட போய் காலில் வந்த, எப்படி நீ கோல்மால் பண்ணி மேலே வந்தன்றதெல்லாம் எங்ககிட்ட வரலாறு இருக்கு. ஆனாலும் உனக்கு ஒரு அடையாளம் வேணும்னு நீ ஒரு ஜாதியை தேர்ந்தெடுத்துக்கிட்டு அந்த ஜாதிக்குள்ள ஒரு சப்போர்ட் வேணும்னு சொல்லி ஒரு ஜாதிக்காரனை தூக்கி ஒரு லேடிஸ் கேண்டிடேட்டை போடுறேன். இன்னொன்று, ஹாஸ்பிட்டலுக்கு ஜிஎம்மாக இருக்கிறவனுக்கு இன்னொரு ட்ரஸ்டி. ஏற்கனவே கள்ள பணம் நல்ல பணம்னா ட்ரஸ்ட் மூலயமா டிரான்ஸ்ஃபர் பண்ணி என்ன பண்ணி ஏது பண்ணி ஒரு ட்ரஸ்ட் வச்சிருக்கிற ஒரு புண்ணியமான நல்ல பணத்தை எல்லாம் கள்ள பணமாக்கி கள்ள பணத்தெல்லாம் நல்ல பணமாக்கிறதுக்கு ஒரு வழி தெரிஞ்ச ஒருத்தரை உனக்கு ட்ரஸ்ட் அடிப்படையில் உன் பணத்தை எல்லாம் கைமாற்றக்கூடிய ஒரு அதிகாரம் உள்ள அறிவுள்ள ஒரு தாழ்த்தப்பட்டவர் பக்கத்தில் தூக்கி வச்சுக்கிறேன். ஸோ இந்த 5 பேருமே அண்ணாமலையார் கோவில் நல்லா இருக்கணும்னு நீ செலக்ட் பண்ணலை, கேவலம் நீ நல்லா இருக்கணும், நீ கொள்ளடிக்கணும், உன் புத்தி உன் குடும்பம் உன் சூழல் நல்லா இருக்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காக இந்த டீமை போட்டியே தவிர வரக்கூடிய பக்தர்களுக்கு இவங்க எந்த அளவுக்கு உதவுவாங்க, கோவில் சொத்துக்களை எந்த அளவுக்கு காப்பாற்றுவாங்க, கோவிலில் நடக்கக்கூடிய முறைகேடுகளை எந்த அளவுக்கு இவங்க தட்டி கேட்பாங்க, கோவிலுடைய பக்தர்களுக்கு என்னென்ன வசதி வேணும்னு தினம் தினம் யோசித்து அவங்களுக்கு போய் இவங்க சேவை செய்வாங்களா, இருக்கக்கூடிய கணக்கு வழக்குகளையும் அதிகாரி மற்றவங்கள யாராலையும் இந்த பக்தர்களுக்கு இடையூறு வராமல் இவங்க தடுப்பாங்களா? இதெல்லாம் உன் நினைப்பில் இல்லை. என் ஜாதிகாரன், என் பிஏவுக்கு அப்பன், என் கம்பெனியில் இருக்கக்கூடிய ஒரு ஜிஎம், இவனெல்லாம் வச்சுக்கின்னு விளங்கம்மா. இப்படித்தாங்க திமுக முடிவு எல்லாமே இருக்கும். திமுக ஆட்சியில் ஒரு முடிவு எடுக்கப்படுறான்னா சத்தியமா சொல்றேன் இப்படித்தான் இருக்கும். அதனுடைய விளைவை உரிச்சு காட்டுறதுக்காக, தோல் உரிச்சு காட்டுறதுக்காகத்தான் இதுல. இல்லைன்னா என்ன தெரியுமா பண்ணிடுவான், அப்படியே அந்தரப்பட்டி அடிச்சு அடுத்த மேல சாயத்தை பூசிடுவான். இப்ப பாகிஸ்தான் பண்றான் தெரியுமா, ஆபரேஷன் சுந்தூர் வெற்றி, முனீருக்கு இன்னைக்கு அவார்டு. அந்த மச்சான் லிஸ்ட்ல சேர்க்க வேண்டிய மாமகாரன் இவனுங்களாம். யாரு? எங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுக புள்ளிகள் பூரா மச்சான் முனீரோட மாமா மச்சான்களா இருப்பானுங்க பொழுது. சார், நீதிமன்றத்தில் இந்த வழக்கு வந்தப்போ நீதிபதிகள் என்ன சொன்னாங்க அப்படின்றத சொல்ல முடியுமா? சார், நீதிமன்றத்துக்கு இந்த வழக்கை வரும்போது 2023 நான் அப்போ போடும்போது ஆகஸ்ட்லேயே பதிவு பண்ணேன். அப்போ இருந்த ஜஸ்டிஸ் சவுந்தரையா என்ன பண்ணாங்க, சார் அங்கே வாடகை இருக்கிறானா இல்லையான்றது உங்களுடைய கேள்வியாக இருக்குது, அதை நான் முடிவு பண்ண முடியாது, இது ஃபேக்ட் சம்மந்தப்பட்ட விஷயம், அதனால் நான் கமிஷனருக்கு ஆர்டர் போடுறேன், இதை என்கொயரி பண்ண சொல்லின்னு கமிஷனருக்கு அனுப்பிச்சார். கமிஷனர் என்ன பண்ணார், எவ்வளோ தள்ள முடியுமோ தள்ளி பார்த்துட்டு இதுக்கு மேலே என்ன கண்டம்ட்டு போயிடுவான்னு அந்த ஆள் கழுத்தை நெரிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாரு, அண்ணாமலையார் கோயிலில் இருக்கிற ஒரு ஜாயின்ட் கமிஷனரையும் ரீஜனல் ஜாயின்ட் கமிஷனரையும் என்கொயரி போடுறார். அண்ணாமலையார் கோயிலில் இருக்கிற ஜாயின்ட் கமிஷனர் ஜோதி என்ன பண்ணிச்சு, ஐயே அவர் அங்கே வாடகைலாம் இல்லைங்க அப்போ அப்படின்னுடுச்சு. ஆனால் ரீஜனல் கமிஷனரு நான் ஏற்கனவே அவர் கழுத்தை பக்காவாக நெரிச்சு வச்சுட்டேன். எதில், எனக்கு எதிராக ஒரு ஆவணத்தில் எக்ஸ்பார்ட்டி பண்ணக்கூடிய ஒரு ஆர்டரை போட்டுட்டு, ஆனால் அன்னைக்கு எக்ஸ்பார்ட்டியே நடக்கலை, அடுத்த வாய்தாவுக்கு தேதி குறித்து வச்சுருக்குறாங்கன்ற ஆவணத்தை அவர் அலுவலகத்திலேயே அவர் வாயாலேயே வர வச்சு ரெக்கார்ட் பண்ணிட்டேன். மனுஷன் இனி நாம் செப்பிக்க முடியாது ரிட்டையர்ட் ஆகிற காலத்தில்ன்றதுனால இனி இவனுக்கு எதிராக இருக்கக்கூடிய எந்த ஒரு கேஸ்லையும் நம்ம மாட்டிக்கிட்டால் நம்ம வீட்டுக்கு ஒழுங்காக போக முடியாதுன்னு எங்கள் அண்ணன் என்ன பண்ணார்,
ஏப்பா நேராக போய் பார்ப்போம், இருந்தான்னா இருக்குதுன்னு சொல்லிவிடுவோம், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிவிடுவோம். எதுக்கு? நான் ரிட்டையர்ட் ஆகணுமே ஒழுங்கா. அதுக்காக வந்து ஆய்வு பண்ணும்போது ஆமாம் 10 வருஷமாக ஜீவானந்தம் இந்த இடத்துல பழைய கட்டடத்தை இடிச்சிட்டு புது கட்டடம் கட்டியிருக்காரு. மேலே வீடு இருக்குது, கீழே ஆஃபீஸ் இருக்குது, பக்கத்தில் கார் பார்க்கிங் இருக்குது. அதே கட்டடத்தில் மூலையில் ஒரு இடத்துல வாடகைக்கும் விட்டு வாடகையும் வாங்கி சம்பாதிக்கிறார். இவரே வாடகைக்கு வந்தவன்னு சொல்லிக்கிறார், ஆனால் வாடகைக்கு வந்து சம்பாதிக்கிறார். இதெல்லாம் எப்படி தெரியுமா நடந்துச்சு? அந்த காலசந்தி அறக்கட்டளை கால பூஜையை நடத்துறதுக்கு நீங்கள் உதவணும் அப்படின்றதுக்காக அந்த அறக்கட்டளை 62க்கு முன்னாடியே ஆரம்பித்து வச்சிருந்தது. 1962 அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு குடும்பத்தை நம்பி ஒப்படைச்சதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய 5 பேர் நடுவில் சுத்தமாக அந்த காலசந்தி அறக்கட்டளைக்கு பூஜைக்கு பணம் கட்டலை. ஹெச்ஆர்என்சி சார்பில் அட்வொகேட் நோட்டீஸ் அனுப்புகிறாங்க, இது மாதிரி உங்கள் இடம் இருக்குது, அந்த இடத்தோட வருமானத்தில் நீங்கள் இதை கட்டணும், நீங்கள் கட்டலைன்னா நாங்கள் அந்த இடத்த ஜப்தி பண்ணி இதற்கு முதலீடு போட்டுக்கணும் ஆர்டர். அப்பையும் இவங்க நடக்கல. ஏன் எடுக்கலைன்னா அந்த இடத்துல ஏபிடி சக்திவேல்னு ஒருத்தங்கிறான். எப்படி வாடகையே கொடுக்காம இந்த ஊருக்கு வந்தால் உன்னை தொலைச்சிருவேன்னு அந்த ட்ரஸ்டிங்கில் மாட்டிக்கிட்டு முதல்ல ஒரு லம்சம் கொடுத்தவொடனே அவர் கம்முன்னு ஆகிட்டார். அதுக்கப்புறம் இவங்க வாடகையே கொடுக்கலன்னொடனே கோவிலோட லெட்டர் போனோன்னே இல்லை இதுக்கு நம்ம ஏதாவது ஒரு ஷோ காட்டினா தான் இந்த ட்ரஸ்டிலேயே இந்த இடத்த வச்சுக்குவாங்கன்னு முடிவு பண்ணி என்ன பண்ணுறாரு, ஏபிடி சக்திவேலுக்கு எதிராக வாடகை பாக்கி அவரை காலி பண்ணணும்னு வழக்கு போடுறாங்க, ஜெயிச்சிடுறாங்க. இபி போட்டு அவரை வெளியவே ஏற்றுறாங்க. 2006 ஆர்டரே வந்துருச்சு இபியில். அன்னைக்கு தான் ஏவாவேலு அந்த டீம், அந்த ஜீவானந்தம்னு சொல்கிறீங்க இல்லையா, அவர் அந்த ஏபிடி சக்திவேலுடைய தோஸ்த் ஆளானப்பட்ட தோஸ்த். அந்த தோஸ்து தான் இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது, அந்த ட்ரஸ்ட்டுக்காரங்களெல்லாம் நான் வளைச்சி போடுறேன், நீ அவங்களுக்கு லம்சமாக செட்டில் பண்ணி அனுப்பிச்சிட்டின்னா இந்த இடம் போகிறான் நமக்குன்னு சொல்லி அவங்கக்கிட்ட ஒரு அமௌண்ட்டை பேசி ஏபிடி சக்திவேல் இருக்கக்கூடிய கேஸையும் வாபஸ் வாங்க வச்சு ஒரு அமௌண்ட்டை அந்த ட்ரஸ்ட்டுக்கு செட்டில் பண்ணி அந்த இடத்த இவர் ஆக்கிரமிக்கிறார். எப்படி ஆரம்பிக்கிறாரு, அவங்க தம்பி பேரில் 3 வருஷத்துக்கு அக்ரிமெண்ட் போடுறார். 2000 ரூபாய்க்கு சதுரடி, 2000 சதுரடிக்கு 2000 ரூபா, சதுரடிக்கு 1 ரூபா. சந்தோஷம், ஏற்றுக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போது 3 வருஷத்தில் அவங்க தம்பி லீஸு முடிஞ்சிருச்சு. இவர் உள்ள வரார். 2010 இவர் மேலே இவருக்கு ஜீவானந்தம் பேர்லேயே ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டுக்கிறார். அதே 2000 ரூபா, அதே 2000 சதுரடிக்கு. என்ன ஆயிடுச்சு, அந்த 2010 போட்ட அக்ரிமெண்ட் 2013 முடிஞ்சிருச்சு. 3 வருஷம் தான் போடுறாங்க, முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ணணும், 2013 நீ புதுப்பிக்கணும்ல, புதுப்பிக்கல. யாருமே கேள்வி கேட்கல, ட்ரஸ்டியும் கேள்வி கேட்கல, இவங்களும் கேள்வி கேட்கல. ஏன்னா இவர் அதிகார பலத்தில் இருக்கார். 2013 இவங்க ஒரு பெரிய மாஃபியா கும்பல் மாதிரி நகராட்சியை கட்டி காத்தாங்க, கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க, நான் என்ன வேணாலும் பண்ணிக்குவேன். அதுக்கு என்ன ஆத்தாச்சுன்னா அதில் ஏபி கனெக்ஷன் ஏற்கனவே இருக்குது. இவர் புதுசாக கட்டிக்கிற இந்த சொகுசு பங்களாவுக்கு 3 இபி கனெக்ஷன் வாங்குறாரு ஜீவானந்தம் தான் சொந்த பேர்லேயே. அந்த இபி கனெக்ஷனை நான் கேஸ் போட்ட உடனே ட்ரஸ்ட் பேருக்கு மாற்றுறாரு. ஆனால் புண்ணியம் என்னன்னா 2023 15,000 ரூபா தான் வீட்டுக்கு 3 ஃபேஸ் கட்டுறதுக்கு அவர் செல்ஃபோனு, அவர் ஆதார் அட்டை, அந்த இடத்துக்கு தானே ஓனர்னு ஒரு அப்ளிகேஷனை கொடுத்து மாட்டிக்கினார். இந்த இடத்துல நீதிபதி அவர்கள் நீதிமன்றத்திலேருந்தே ஃபோன் பண்ணி திருவண்ணாமலை நீதிமன்றத்துக்கு கால் பண்ணி நேரடியாக போயிட்டு கலாய்வு செஞ்சு எனக்கு அப்டேட் பண்ணுங்கன்னு சொன்ன மாதிரியெல்லாம் செய்திகள் கேள்விப்பட்டுமே. ஏன் இந்த வழக்கை நானே தான் நடத்தினேன். நடத்தும்போது சொன்னார், தபாரு இந்த இடத்துல நீ சொல்கிற குற்றஞ்சாட்டுறது ஒரு சேர்மேனை, அவர் அந்த இடத்துல இல்லை அப்படின்னா நான் உனக்கு ஹெவியாக ஃபைன் போடுவேன் அப்படின்னு சொன்னார். நீ என்ன வேணாலும் பண்ணீங்க ஐயா லாட்ஷிப், ஆனால் ஒன்று நேரம் கடத்து அங்கே போயிட்டு அவன் காலி பண்ணிட்டான்னா சொல்ல முடியும். இந்த நிமிஷம் அவன் அங்கே இருக்கிறான், நான் உங்களுக்கு வீடியோ காலில் கூட நான் வர சொல்கிறேன் லைவில், அது எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் இங்கேருந்து உத்தரவு போகிறதுக்குள்ளே அவன் மொத்தத்தையும் கைட்டிடுவாங்கன்னு நான் சொல்லிட்டு இருக்கும்போதே கண்டிப்பாக அவங்க சீக்கிரம் போய் பார்க்க சொல்கிறேன்னு ஐயா சொல்லிட்டு கீழே இறங்கின அடுத்த நிமிஷமே டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு ஃபோன் பண்ணி செக்ரட்டரியை கரெக்டாக 6:30க்கு அனுப்பிட்டார். இவர் அனுப்பும்போது நான் சொன்ன மாதிரியே, நான் எதிர்பார்த்த மாதிரியே வீட்டு ஏசி அவசர அவசரமாக கைட்டிங்கிறான் ஜீவானந்தம். அவங்க அப்போ தான் கண்டுபிடிச்சாங்க, இதுக்கு மேலே இங்கே யாரும் உள்ளே வரக்கூடாது, இது கோர்ட்டோட ஆர்டரு, இங்கே யார் இருக்கா என்னென்னு நான் செக் பண்ண வந்திருக்கேன்னு சொல்லும்போது தான் கணேசன் ஒரு வேலைக்காரன் பேரில் 2014 அக்ரிமெண்ட் போட்ட மாதிரி புதுசாக ஒரு டாக்குமெண்ட்டை கொண்டு வந்து கோர்ட்டில் கொடுக்குறதுக்கு அன்றைக்கி தான் வரார் ஜீவானந்தம். அது வரைக்கும் கோர்ட்டுக்கு வரல. அப்போ தான் ஐயா கேட்டார், எப்படி அது செல்லும், நீ சௌந்தர்யா கிட்ட இதே கேஸ் வரும்போது ட்ரஸ்டி ஃபைல் பண்ணிக்கிறாங்க, என்னென்னு
2013 ஜீவானந்தம் காலி பண்ணின்னு போயிட்டாரு. 2014 ஒட்டுமொத்த 4400 சதுரடி ஏபிடி சக்திவேல் கையில் இன்னைக்கு வரைக்கும் இருக்குதுன்னு ஒரு அஃபிடேவிட் போட்டீங்க. ஆனால் அந்த அஃபிடேவிட்டை ட்ரஸ்டியே போடும்போது நீ எப்படி கணேசன் ஒருத்தன் பேரில் 2014 வாடகைக்கிறான், அவன் தான் அந்த வீட்டை கட்டினான்னு என்கிட்ட கொண்டு வந்து சொல்லுவேன். ஸோ அப்போ தான் ஐயா சொல்கிறாரு இது ஃபோர்ஜரி, இது மேலே நடவடிக்கை எடுக்க சொல்லி நான் கேட்குறேன்னு சொல்லி போலீஸ் கம்ப்ளைண்ட்டை லாட்ச் பண்ணுன்ற ஒரு பர்மிஷன் கொடுத்துருக்காரு. ஏன்னா வந்து பார்த்தவங்க கணேசன் வேற யாரும் இல்லை, அவன் வீட்டு வேலைக்காரன் தான்ட்டாங்க. ஏற்கனவே உருவாக்கப்பட்டதே போலி, இப்போ இதுவும் போலின்ன உடனே ஐயா டென்ஷன் ஆகிட்டாரு. அப்போ தான் நீங்கள் எங்களையே முட்டாளாக்க பார்க்குறீங்களா நீதிமன்றத்தைன்னு சொல்லி தான் அந்த ஜட்ஜ்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் அறங்காவலர் குழு தலைவராக நியமிக்கப்பட்ட ஜீவானந்தம் 2006 இருந்து அவங்க தம்பி பேரில் அப்புறம் அவர் பேரில் அதுக்கப்புறம் ஆக்கிரமிப்பாளர் என்ற பேரில் இங்கே ஆக்கிரமிப்பில் இருக்கார். இதை அசிஸ்டன்ட் கமிஷனர் HRNC உறுதி செஞ்சுருக்காங்க, ஜாயின்ட் கமிஷனர் ரீஜனல் உறுதி செஞ்சுருக்காங்க, நான் இப்போ அனுப்புன அட்வொகேட் கமிஷனர் இதை உறுதி செஞ்சுருக்கிறாங்க. இதை தாண்டி அவர் EBPயில் இந்த இடமே தனக்கு சொந்தப்பட்டதுன்னு சொல்லி தான் ஃபோட்டோ தான் செல் நம்பர் தன்னுடைய அக்கௌண்ட்லேருந்து பணத்தை கட்டியிருக்காரு. இதை விட எனக்கு ஆதாரம் தேவையில்லை, அவர் தான் அந்த இடத்த ஆக்கிரமிச்சிருக்காரு, அதனாலேயே நான் டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்ணுறேன்ட்டார். அதுக்கு முன்னாடி சார் இந்த ஜீவானந்தம் அந்த 2023 நினைக்கிறேன் கோவிலில் ஒரு பெண் காவலர் அரைஞ்ச அந்த ஜீவானந்தத்தோடைய சொந்த அண்ணங்கார் தம்பிக்காரன் தான் அடித்தது அந்த காந்திமதி இன்ஸ்பெக்டர். ஓகே. தான் கூட இன்னொரு பொம்பளையை கூட்டிகிட்டு வந்துட்டு மனைவி கிடையாது, திமுகவுக்கு தான் துணைவி அணைவி கனைவின்னு வருமே லைனா, அதில் ஒரு 2ஆம் தரம் 3ஆம் தரத்தை ஒருத்தர் கூட்டிகிட்டு வந்து அந்த 2ஆம் தரம் 3ஆம் தரத்துக்கு முன்னாடி தாமானம் போயிடக்கூடாதுன்னு சொல்லி அந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட, அது லேடி இன்ஸ்பெக்டர்கிட்ட தான் வீரதீர செயலெல்லாம் காட்டி அப்படி அந்த கோவிலை ஆட்டி வச்சவங்க தான் இந்த ஜீவானந்த குடும்பம். அதனால தான் இன்றைக்கி நீதியரசர் தெளிவாக அவங்கள இப்படி வெளியே அனுப்பியிருக்காரு. இவங்க இன்னும் பல வலையை விரிச்சிருக்காங்க, அதெல்லாம் நீதிமன்றத்தில் மீண்டும் மீண்டும் போய் அவங்கள நீதியின் கடைசி எல்லா வரைக்கும் எந்த அளவுக்கு தர்மத்தை காப்பாற்ற போராட முடியுமோ போராட நாங்கள் தயாராக இருக்கோம். என்னைக்கு அன்னைக்கு ஏவாவேலு சொத்து குவிப்பு வழக்கிலேருந்து தான் லாபகமாக தப்பிச்சுட்டு நினச்சிட்டு இன்னைக்கு ஒரே ஒரு எலெக்ஷன் கேம்பெயின் கேஸில் வந்து நீ கை கட்டி நிற்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டான் வித்தியா அண்ணாமலையார். அதில் வீடியோ ஆதாரம் இருக்கு. நீ கம்ப்ளைண்ட் ஹாஸ்டல் ஆனாலும் எனக்கு கவலை இல்லை, RDO உன் பக்கம் டைவ் அடித்தாலும் பரவாயில்ல. நான் இப்போ கேட்க போகிறேன், ஒரு இடத்துலையாவது அந்த காலேஜில் படித்த ஸ்டூடெண்ட்டையோ ஸ்டூடெண்ட்டோட பேரண்ட்ஸையும் விசாரிச்சிங்களா? ஏன் விசாரிக்கல? திருப்பி விசாரிக்க போகிறேன். எப்படி நடக்கும் தெரியுமா? இது ஏற்கனவே தருமபுரியில் நான் பெண்களை இந்த அக்ரிகல்ச்சர் காலேஜ் பெண்களை மொத்த பேரையும் கொளுத்திட்டு பஸ்ஸையே கொளுத்திட்டு சாகமும் அடிச்சுட்டு யாருமே பார்க்கலன்ன உடனே திருப்பியும் 178 போட்டு 173 போட்டு அவங்களுக்கு ரீஇன்வெஸ்டிகேஷன் கேட்டாங்க இல்லையா? அதே தான் நடக்கும். ரீஇன்வெஸ்டிகேஷன் கேட்பேன், அங்கே இருக்கக்கூடிய ஆதாரங்கள் பதிவு செய்யப்பட்டதெல்லாம் உண்மைத்தன்மையான திருப்பி நிரூபிப்பேன். அப்படி நிரூபிக்கும் போது அதே இடத்துல அமைச்சர்ன்ற மமதையில் அந்த இடத்துல மேடையில் அறிமுக கூட்டம் நடத்தினதுக்காக அந்த குற்றத்துக்காக இவர் தண்டிக்கப்படுற வரைக்கும் அண்ணாமலையார் ஓய மாட்டார். ஏற்கனவே நம்ம கடந்த இன்டர்வியூலேயே பேசியிருந்தோம், அமைச்சர் ஏவாவேலு நிலத்தை ஆக்கிரமித்து கல்லூரி கட்டியிருக்காருன்றதெல்லாம் நம்ம பேசியிருந்தோம். நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மைதான், ஆக்கிரமிக்கிறவர் தான். சேகர் பாபு 2 வாரங்களுக்கு முன்னாடி ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருந்தார், ஏற்கனவே நாங்கள் 2 புத்தகம் வெளியிட்டுட்டோம், கோவில் நிலங்கள் ஆக்கிரமிப்பிலிருந்து மீட்டது தொடர்பாக 2 புத்தகம் வெளியிட்டிருக்கோம், இப்போ 3வது புத்தகமும் நாங்கள் வெளியிட்டிருக்கோம். இப்படி நாங்கள் எங்கள் அரசாங்கம் டிரான்ஸ்பரன்சியாக இருக்கு இல்லைன்றதையும் சொல்கிறாரு. இல்லை சைக்கிள் பாபு சேகர் பாபு தானே கேட்குறீங்க? ஆமாம். சேகர் பாபு அண்ணங்கிட்ட நான் கேட்குறேன், 7000 கோடி நிலங்கள் வந்து மீட்கப்பட்டிருக்குதா சொல்லிட்டு நான் கேட்குறேன். அந்த வல்லவர் நல்லவர்கிட்ட நான் கேட்குறேன். ஒரு சில இடத்துல அண்ணா திடீர்னு பஞ்சர் ஆகிடுவார், அந்த பஞ்சர் பண்ணுற ஊசியாக நான் மாறிடுவேன். இப்போ அண்ணன் நுங்கம்பாக்கத்தில் அகத்தீஸ்வரர் கோவில்னு ஒரு கோவில் இருக்குது. அந்த அகத்தீஸ்வரர் கோவில் நுங்கம்பாக்கம் முஸ்லீம் அசோசியேஷன் ஆக்கிரமிச்சு கிட்டத்தட்ட 8000 சதுரடி அவங்க கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்க. ஆனால் அந்த பிரசன்ன வெங்கடேச பெருமாளுடைய அகத்தீஸ்வரருடைய கோவிலை இந்த முஸ்லீம் அசோசியேஷன் சுப்ரீம் கோர்ட்டில் போய் தோத்துட்டாங்க. ஹைகோர்ட்டில் ஏற்கனவே சொல்லிட்டாங்க, அதை நீங்கள் உடனே பொசிஷன் எடுத்து HRNC கொடுங்க அப்படின்னு. சேகர்பாபு அண்ணன் வச்சுங்கிற டிபார்ட்மெண்ட்டில் தான். ஆனால் அண்ணன் என்ன தெரியுமா பண்ணார்? பாய் பாய் பலே பாய், பாய் பாய் தோஸ்து பாய். அசிங்கமா இல்லை? எதுக்கு நீலாம் மந்திரி? எதுக்கு நீ மந்திரி?
வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை கட்டணும்னா மனசு தூய்மையாக இருக்கிறதா வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டைலாம் கட்டணும். உன்னுடைய கட்சிக்காரன் நீதிமன்றம் சொல்லுது ஒரு இடத்தை ஆக்கிரமிச்சிருக்கான்னு. உன்னோட கட்சிக்காரன் எத்தனை இடத்துல திமுகவுடைய உன்னோட கட்சிக்காரன் உன் கூட இருக்கிற மந்திரி அண்ணாமலையார் கோயிலில் தெற்கு பக்கம் இருக்கக்கூடிய மாரண்டஹள்ளிக்கு சமுதாயத்துக்கு சொந்த மாரண்டஹள்ளி கிராமத்தில் இருக்கிற சமுதாய நிலத்தை இன்னைக்கு நீ வாங்கி தூய்மை அரணை நடத்திட்டு இருக்கான் உன் மந்திரி. கிட்டத்தட்ட அந்த திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய ஒட்டு மொத்தத்தையும் தன்னோட பேரில் வளைச்சி போட்டிருக்க. உன் ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஒரு ஏசி அங்கே இருக்கக்கூடிய கோவில் விநாயகர் கோயில் இடத்த கிட்டத்தட்ட ஒரு 50 கோடி ரூபாய் மதிப்புள்ள இடத்த கார் பார்க்கிங்க்குன்னு விட்டு அது மூலயமா பெருந்தொகையை வாங்கிட்டு வெளியே போயிருக்கு. உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். அதுக்கு தான் நீ டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்ப. நீ பேசுகிற புக்கு போட்டது புக்கை போட்டு பார்க்கலாம். நங்கநல்லூர் பிரசன்ன வெங்கடேச பெருமாளுடைய நிலம் என்ன ஆச்சு? சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் தோத்து போனதை இது வரைக்கும் நீ ஆக்கிரமிப்பு எடுக்கல. ஜீவானந்தத்தை அன்னைக்கே வெளியேற்றின அந்த நீதிமன்றத்துடைய உத்தரவை இன்னைக்கு வரைக்கும் நீ நிறைவேற்றல. எந்த புக்கிலையா இது 2 பக்கமும் காலியா போச்சு? உனக்கு எத்தனை வேணும் உனக்கு? திமுக காரன் மாதிரி அதான் சொல்லிட்டேன்ல, ஒரே வசனம். பாகிஸ்தானுடைய ஆர்மிக்கும் பாகிஸ்தானுடைய இந்த முனீரோ கிணீரோ உனக்கு கிடைக்குது, அதனுடைய வாயை திறந்தா என்னென்னலாம் பொய் வருதோ அத்தனை பொய்யும் திமுக காரன்ட்ட கத்திருப்பான்னு நினைக்கிறேன். ஒருவேளை சாதிக் பாஷா அங்கே போய் ஏதாவது கடத்தல் வழக்கில் வரும்போது தான் எல்லாத்தையும் மெசேஞ்சராக வந்திருப்பானா என்னமோ எனக்கு தெரியல. என்ன ஒரு கேவலம் உனக்கு. உன் கட்சிக்கார ஆக்கிரமிக்கிறான்னு சொல்றது, அதை பற்றி புக்கு போட்டுட்டுமா? கேவலமா இல்லை உனக்கு? சார் அப்படி காரி துப்புனா கூட தொடச்சி விட்டு ஈனு பல்ல காட்டுற ஒரு ஈனப்பிறவிகளாக மாறிட்டாங்க சார். கேவலம் காசுக்காகவும் அதிகாரத்துக்காகவும். இப்பேற்பட்டவங்க இந்த வாரியான விஷயங்கள்ல வெளி உலகத்துக்கு வந்து தயவுசெய்து சொல்லாதீங்க. நான் இன்னைக்கு சொல்றேன், திருவண்ணாமலையில் மட்டுமே 660 வழக்குகள் பெண்டிங்ல இருக்கு டிஆர்ஓ கிட்ட. கோவில் சொத்துக்களை கொள்ளடிச்ச வழக்கு, கோவில் சொத்துக்களை பட்டா பெயர் மாற்ற வழக்கு, கோவில் சொத்துக்களை அழிச்ச வழக்கு. மீட்கப்பட்ட நிலங்கள் எல்லாம் கோவில் பேருக்கே நாங்க வந்து பட்டா மாத்தி கொடுத்துருக்கோம். அதனால தாங்க சொல்றேன், எல்லாம் நாங்க சத்தம் இல்லாத செஞ்சுக்கிட்டு இருக்கோம். சத்தத்தை திருவண்ணாமலை போடியா. 460 கேஸ் பெண்டிங் இருக்கியா, 10 வருஷமா இருக்கு. ஏதோ அதிமுக பிரிவில் 1-2 நாள் நடந்துச்சு. நீ வந்ததுல இருந்து ஒரு கேஸ் டிஸ்போசல் ஆயிருக்கா? வந்து சவால் விட்டு சொல்ல முடியுமா? 90% திமுக காரன் தான் பேருக்கு பட்டா மாத்தி இருக்கான், 90% ஆக்கிரமிப்புல இருக்கான். அவனுக்கு தான் இப்ப நீ என்ன பண்ற, 10 வருஷம் அந்த இடத்துலயே நீ குடி இருந்துட்டீங்கன்னா உனக்கு பட்டா வழங்கிடுறேன். அது எப்படி சார் சாத்தியமாகும்? கோவில் நில சார் சாத்தியம் பண்ணிக்கிட்டு இருக்கான். சாத்தியம் அல்லாததை சாத்தியமாக்கக்கூடிய 2G ஸ்பெஷலிஸ்ட் தான் திமுக. காத்துற காசை பார்க்கறது உனக்கு எனக்கு தெரிஞ்சிருக்குமா பிரதர்? சொல்லுங்க. இலவச டிவின்னு சொல்லிட்டு வைக்கல. இன்னைக்கு வரைக்கும் கேபிள் டிவியை உங்கையில வச்சிருப்பேன்னு எனக்கு எப்படி தெரியும்? இத்தனைக்கும் ரூம் போட்டு யோசிக்கிற ஒரே கட்சி திமுக காரன் தான். இதெல்லாம் பழைய காலம். இனி அவன் சம்பம் இடப்படாது. நாங்க பேசல, ரோட்ல இருக்கிற மக்கள் பேசுறாங்க. பைத்தியக்கார ஓட்ட நான் 1000 ரூபாய் கேட்டனா, லட்சம் கோடியா கடை வாங்கி என் தலைமையில வைக்கிறதுக்கு நீ எதுக்கடா எனக்கு 1000 ரூபாய் கொடுக்கணும்? தெருவில் போற அம்மா கேட்கறாங்க. உன்னை ஓசி பேருந்து கேட்டனா, உனக்கு பேரலவலிக்கு 1000 ரூபாய் நான் கேட்டேன்னு அம்மா கேட்கறாங்க. இனி இவனுக்கு தப்பிக்க முடியாது. டாஸ்மார்க் ஊழலையே தப்பிக்க முடியாது தலைவா. போயிருக்குது இரு. பறந்து போன 2 கிளிகள் பறிக்கப்பட்டு வரும். அவர் சிறகு உடைச்சு கொண்டு வந்து உட்கார வைப்போம். அன்னைக்கு தெரிஞ்சிடும் உங்க வண்டவாளம் தண்டவாளம் எல்லாம். எத்தனை பொய்களை சொல்லி இந்த ஆட்சியை ஒரு கூஜா தூக்குற ஆட்சியை மாற்ற முடியுமோ அத்தனையும் சொல்லி திமுக மாற்றிக்கிட்டு இருக்கு. நான் ஒரு சாம்பிள் தான் சொல்லியிருக்கேன். இன்னும் இது உள்ளே போகணுன்னு பார்த்தீங்கன்னா நீ 2 மணி நேரம் இன்டர்வியூ எடுக்கணும். நீங்கள் தயார்னு சொல்லுங்கள், நான் தயார். சார் எல்லா அமைச்சர்களும் ஊழல் குற்றச்சாட்டு நீங்கள் வைக்கிறீங்க. சேகர் பாபு அவர்கள் மேலே இது வரைக்கும் எந்த ஒரு இடி கேஸும் இல்லை. ஊழல் குற்றச்சாட்டுன்றதே அவர் மேலே இல்லை. நீங்கள் எல்லா மற்ற அமைச்சர்கள் பேரெல்லாம் நீங்கள் சொல்லலாம், ஆனால் அமைச்சர் சேகர் பாபு அது போன்ற ஒரு லிஸ்ட்லேயே இல்லை. உங்கள் நீங்கள் மறந்துட்டீங்க. வள்ளுவர் கோட்டத்தில் காலையில் 9 மணிக்கு ஆரம்பித்து ராத்திரி 6 மணி வரைக்கும் ஒருத்தர் கூட எந்திரிக்காம ஆன்மீக பிரிவின் சார்பில் உண்ணாவிரதத்தை உட்கார்ந்து சேகர்பாபு கேள்வி கேட்டோம். திருச்செந்தூர் கோயிலில் மாடு எங்கடா? நீ வாங்கின ஹெச்ஆர்என்சியில் இருக்கக்கூடிய டாய்லெட்டோட ரேட் இவ்வளவாடா? ஒவ்வொரு கோவிலுக்கும் வாங்கிவிட்ட கார் எங்கயா நிக்குது? யார் கேட்டது? சேகர்பாபு கேட்ட கேள்வி தாங்க இதெல்லாம். ரோசம் உள்ளவராக இருந்தால் பதில் சொல்லியிருக்கணும். சேகர் இந்த துறைக்கெல்லாம் மத்திய அமைப்பினுடைய அந்த விசாரணை பொருந்தாதா சார்? நாங்கள் அதை தான் சார் கேட்குறோம். இவங்க ஹெச்ஆர்என்சி ஆக்கிரமிக்கிற சட்டத்தை தெரிஞ்சுக்க. ஹெச்ஆர்என்சிக்கு இவங்க ஒரு மேற்பார்வையாளர். ஹெச்ஆர்என்சி ஆக்டை எதுக்கு?
ஒரு இந்து கோவில்களுடைய சூப்பர்வைசிங் அத்தாரிட்டி, அவ்வளோதான் அந்த சட்டம் அவங்களுக்கு கொடுத்துருக்குது. ஆனால் இவன் என்ன பண்ண, ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு இவனே தனக்கு ஈவோ போட்டுக்கிட்டு இவனே ஒட்டுமொத்த கோவிலுடைய ட்ரஸ்டியும் கேன்சல் பண்ணிவிட்டு, ட்ரஸ்டி போட்டே கொஞ்ச நாள் தான், இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஹெச்ஆர்என்சி வருஷ கணக்கில் ஈவோ தான் இன்றைக்கி கோவிலோட ஆக்டிவிட்டீஸே பார்த்துக்கிட்டு இருந்தவர். இத்தனையும் பண்ணுறதுக்கு அவங்க கேட்குறது கோவில் உண்டியலில் வரக்கூடிய காசில் ஆடிட்டிங் ஃபீஸு. கோவில் உண்டியலில் அவனுக்கு உண்டானது என்ன? ஆடிட்டிங் ஃபீஸு. நாங்கள் அதை தான் கேட்குறோம். ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா இருக்காருயா, அக்கௌண்டிங் ஜெனரல் ஆஃப் இந்தியா இருக்கார், அவங்கள கூப்பிட்டு ஆடிட் பாரு. ஓ மண்டவாளம், நீ சேகர் பாபு, இப்போ நீங்கள் சொன்னது ஏற்றுக்கிறேங்க, சேகர் பாபு வெள்ளை சட்டை வெள்ளை வேஷ்டிக்கு உண்டானவர், நோ பஞ்சர் இன் த லைஃப், ஒத்துக்கிறேன். வரியா? சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆடிட்டிங் ஒத்துக்கிறியா? வா, நான் பார்க்குறேன். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏஜென்சி அனுப்புங்க, அக்கௌண்டிங் ஜெனரல் வாங்க, எந்த கோவில் வேணாலும் எடுங்க, நான் பண்ணி தரேன். இது வரைக்கும் ஆர்டிஐயில் கேட்ட ஒரே ஒரு விஷயத்துக்கு கூட ஒரு கோவிலில் இருந்து இயர்லி அக்கௌண்ட்டை கொடுக்க மாட்டேன்றான். நீங்கள் போய் பேசுகிறீங்க செந்தில் அந்த பஞ்சரான பாலாஜி பற்றிலாம் விட்டுடுங்க. சேகர் பாபுவும் எங்களுக்கு தேவை கிடையாது, அவருடைய நடத்தையும் எங்களுக்கு தேவை கிடையாது. எங்கள் கோவிலை மட்டும் எங்கள் கிட்டேருந்து பறிக்காத, அவ்வளோதான் நாங்கள் கேட்குறது. இவங்க எல்லாமே திராவிட மாடல் ஆட்சியில் சாமி இல்லைன்றான், நான் தான் சாமி தூக்குவேன்னு வந்து சண்டை போடுறான். கோவில் இல்லை, வேணவே வேணாம், சாமி வேணவே வேணான்றான். ஒட்டுமொத்த கோவில் சொத்தையும் தான் பேர்லேயும் தான் பொண்டாட்டி பேர்லேயும் தான் மனைவிகள் துணைவிகள் அணைவிகள் அத்தனை பேர்லேயும் இவன் தான் பட்டாவே மாற்றிக்கிறான். எனக்கு கோவில் வேண்டவே வேண்டான்னுவான். அண்ணாமலையார் கோவில் வாசப்படியிலேயே ராஜகோபுரத்தை மறைச்சி நான் 150 கடை கட்டுவேன், அதில் 30 கோடி எனக்கு வருமானம் வரும்னு கணக்கு போட்டு கோவில் கோபுரத்தை மறைக்கிற அளவுக்கு நீ கடையை கட்ட வருவேன். ஏன் நான் கோயில் உள்ள மெரிக்காதவனு சத்தியம் பண்ற, நான் கோவில் வாசப்படியே வராதவனு கர்வமா சொல்றேன். கேவலமா இல்லை? அன்னைக்கு எதுக்கு அந்த கூஜா தூக்கிட்டு வந்து நீ ஒரு கலசத்தை ஊற்றி இந்த கட்டடத்துக்கு நீ திருப்பணி ஆரம்பிச்சிருக்கிற? அதுக்கு தான் ஏன் ஜஸ்டிஸ் மகாதேவன் ஐயா உனக்கு ஸ்டே கொடுத்துட்டு போனார். ஸோ திருவண்ணாமலையில் ஒட்டுமொத்தமான அநியாயத்துக்கும் காரணம் திமுக கோவில் சொத்துக்களை எப்படி சூறையாடிச்சு. நான் நிறைய விஷயம் சொல்லுவேன். இங்கே சேகர் பாபுவும் ஏவாவேலும் எப்பேற்பட்ட கூட்டு கலவாணின்றதுக்கு ஒரு உதாரணம் சொல்லிடுறேன். முடிஞ்ச அவங்க என்ன வேணாலும் என்னை கேட்டு கேள்விப்பட்டோம். சவாலாக சொல்கிறீங்களா? சவாலாகவே சொல்கிறேங்க. கிரிவல பாதையில் வரும்போது காட்டு சிவா அப்படின்னு சொல்லி ஒரு ஆசிரமம், காட்டு சிவாவுடைய சமாதி இருக்கக்கூடிய ஒரு பகுதி விட்டோடிகள் பட்டான்னு வச்சிருக்கிறாங்க. பெங்களூர் ரோட்டையும் கிரிவல பாதை இணைக்கக்கூடிய அவ்வளோ பெரிய இடம். பார்த்த அடுத்த நிமிஷம் என்னடா இது காலியாகுது சார்? யாரும் இல்லை, விட்டோடிகள் பட்டா சார். சத்தியமாக சொன்னால் நம்ப மாட்டீங்க, அன்னைக்கு ராத்திரி ஒரு சமாதி விடாமல் அழிச்சிட்டாங்க. அந்த வெள்ளையாக ஒரு துணி போட்டுக்கிட்டு வருஷத்துக்கு ஒரு முறை அந்த காட்டு சிவாவுடைய பக்தர்கள் அன்னதானம் பண்ணி விரதம் இருந்து குரு பூஜை நடத்தி ஒவ்வொரு ஆண்டு இத்தனை வருஷமாக 100 ஆண்டு காலமாக அவங்க இது வரைக்கும் நிறுத்தாமல் தடபடாமல் நடத்திட்டு இருந்தவங்களுடைய மனசை புண்படுத்தி ஒட்டுமொத்த சமாதி அழிச்சிட்டு. ஏன்னா சமாதி இருந்தால் தானே அந்த இடத்துக்குள்ளே உன்னால் வர முடியாமல் போயிடும். சமாதியை நின்று யார்? சேகர் பாபுவும் ஏவாவேலுவும் கலெக்டரும் எஸ்பியும், அப்புறம் இருந்த கார்த்திகேயனும் சரி, அப்புறம் இருந்த முருகேசனும் சரி, அப்புறம் இருந்த ஆர்டிஓவும் சரி, இந்த இடத்தை இந்த 2 அமைச்சர்களுக்கும் பகிர்ந்தளிச்சு பார்வையிட்டு நாசம் பண்ணாங்க. நாம் அந்த இடத்துல நீ திருப்பி சமாதியை கட்டலை அப்படின்னா ஒன்று நீதிமன்றத்தின் வாசலில் விட்டுடுவேன்னு சொன்ன அடுத்த ஒரு நாள் ராத்திரியோட ராத்திரியாக சும்மா காட்டி பேருக்காக சமாதியை போட்டு அந்த இடத்த வேலி போட்டு இப்போ வச்சிருக்குற 2 பேர் எப்பேற்பட்ட கூட்டு கலவாணின்னு புரியுதா? புரியுது. அவ்வளோதான். இதெல்லாம் சாம்பிள். நான் சொல்கிறது ஒரு சாம்பிள். ஒரு ஊர்லேருந்து மதுரை, திருச்சி, ராமேஸ்வரம், பழனி பட்டியல் போட்டுக்குங்க. ஸ்ரீரங்கத்துலேருந்து எவ்வளோ ஒரு. இதனால தான் சொல்கிறேன், பாகிஸ்தான் முனியருக்கு இவங்க பங்காளிங்களாக வரானுங்களா மாம மச்சானுங்களா வரான்னு தெரியாது. அவன் வாயை திறந்தா பொய்ன்ற மாதிரி இவனுங்க வாழ்க்கையே பொய். அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்கள் ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தார். பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் பற்றி, ஆடு மேய்ப்பவர்களை ஐஏஎஸ் ஆக்கியது திராவிடம். அண்ணாமலை அவர்களை மேற்கோள் காட்டி சொல்கிறாரு, ஐஏஎஸ் ஆக இருந்தவர்களை
ஆடு மேய்க்க அனுப்பியது ஆர்எஸ்எஸ் பாஜக சித்தாந்தம் சொல்லிட்டு பதிவு பண்ணியிருக்காரு. ரொம்ப தெளிவானவங்க. அதான் நான் இப்போ தெளிவாக சொன்னேன்ப்பா, பாகிஸ்தான்காரனுக்கு பங்காளிப்பா இவனுங்க. அண்ணாமலை அவர் ஐஏஎஸ் ஆகும்போது நம்ம ஆர்எஸ்எஸில் இருந்த மாதிரியும், இவனுக்கு என்னமோ ஆட்சியில் இருந்த மாதிரியும், அவர் 1008 முறை சொன்னார் பரதேசி நாயங்கள உங்களுக்கு எங்களுக்கு சத்தியமாக சம்மந்தம் இல்லைடா. நான் போய் படித்தது பூரா எந்தெந்த இன்ஸ்டியூஷனில் அவர் போய் படித்தார் அத்தனையும் அவர் லிஸ்டப் பண்ணிட்டார். திமுக காரணங்களுக்கு இதில் ஒரு துளி கூட அட்வான்டேஜ் நீ எடுத்துக்க கூடாது. இன்னும் சொல்ல போனால் இந்திய எனக்கு பயிற்றுவிக்காதனால நான் பட்ட அவமானங்களும் கஷ்டங்களும் ஏறாலும் அதையும் மீறி நான் இந்து கத்திக்கிட்டு கன்னடா கத்திக்கிட்டு என் தொழிலை நான் சிறம்பட செஞ்சுட்டு என் தொழில் வேண்டாம், நான் இதையும் தாண்டி இந்த நாட்டுக்கு சேவை செய்யணும்னு வந்தவர் தான். நீ ஒருவேளை ஐஏஎஸ் விட்டு வந்த உடனே திமுகவினுடைய மாநில தலைவராக எங்கள் அண்ணன் அண்ணாமலை அவர்களை மு.க. ஸ்டாலின் அறிவிக்க இருக்கிறார் மனோ தங்கராஜ் சொல்லியிருக்க வேண்டியது தானடா. சரி வேணாம் பாவம், அது குடும்ப சொத்து. தேசிய பதவியாவது நான் திமுகவில் ஒரு தேசிய கட்சி, எப்படி நாங்கள் தெலுங்கானாவில் ஒரு தேசிய ராஷ்டிர ஏதோ ஒன்று உருவாக்குனாங்களே, அந்த மாதிரி ஒரு ராஷ்டிர திமுகவை உருவாக்கி அதுக்கு ஒரு அண்ணாமலை தலைவராக்கிட்டு இப்போ நீ சொல்ல வேண்டியதான மார்தட்டி, நாங்கள் அண்ணாமலையை படிக்க வச்சோம், அண்ணாமலையை வாழ வச்சோம், அண்ணாமலைக்கு தலைவர் பதவி கொடுத்துட்டோன்னு. கேவலம் ஒன்றால் ஆக முடியுமா? அந்த மனோ தங்கராஜால் ஆக முடியுமா? அதாவது காலையில் எழுந்தால் இந்த கள்ள பணத்தெல்லாம் அடுக்கிறதுக்கும் போது பாகம் பிரிக்கும் போது மனோ தங்கராஜ் பேரும் வரணும். மனோ தங்கராஜ் சொல்லிட்டாங்க. பாரதிய ஜனதா கட்சி ஒரு மனுஷனை, அதுவும் நீ சொல்லக்கூடிய ஆடு மேய்க்கக்கூடிய குடும்பத்திலிருந்து வரக்கூடிய ஒரு மனுஷனை தரம் பிரித்து தேர்ந்தெடுத்து தலைவர் பதவிக்கு அழகு காட்டி இன்னைக்கு ஊர் உலகம் மூல முழுக்க அத்தனை இடத்துலையும் கொண்டு போய் சேர்த்து அவரை ஒரு எப்பேற்பட்ட ஒரு சக்தியா உருவெடுக்க வச்சிருக்கு. நீ பார்த்து ஆர்எஸ்எஸ் பார்த்து கேள்வி சொல்ல வர, உனக்கு என்ன தெரியும் அவரை பத்தி? ஏன்னா அவர் பதவியில் இருக்கும்போது அவருக்கு தண்ணி தெளிச்சு கிடாவை வெட்டுற மாதிரி நாடகம் போட்ட நாய்கள் தானப்பா நீங்களா. ஆனா இன்னைக்கு நீங்க ஓனாயா நீங்க நீலி கண்ணீர் வெடிக்கிறீங்கன்னா எங்களால் ஏத்துக்க முடியுமா? பாரதிய ஜனதா கட்சி அண்ணாமலை மட்டும் இல்லை, சங்கரை மட்டும் இல்லை, இந்த பாரத தேசத்துக்கு யார் தேவை, எங்க தேவை, எப்ப தேவைன்னு முடிவெடுத்து அவர்கள் கையில் அந்த பொறுப்பை கொடுக்கக்கூடிய வரலாற்றை தான் ஆர்எஸ்எஸ் இது நாள் வரைக்கும் செஞ்சிருக்கே தவிர உங்களை மாதிரி கால் அமைக்கி கை அமைக்கி வேஷ்டி கொடுத்து அந்த வேலையை நாங்கள் செய்யல. அந்த வேலையை நாங்கள் இதுவரைக்கும் நாங்கள் ஆர்எஸ்எஸ்ல பார்க்கல, பாரதிய ஜனதா கட்சி பார்க்கல, சங் பரிவாரில் பார்க்கல. நாங்கள் எந்த தேசத்துக்காக வேலை செய்கிறோம், எங்களுடைய உழைப்பு அங்கீகரிக்கப்பட்டாலும் அங்கீகரிக்கப்படாட்டாலும் எங்களுடைய பணி தொடர்ந்துகிட்டு இருக்கின்ற ஒரே எண்ணத்தில் தான் ஆர்எஸ்எஸ் கார வேலை செய்கிறானே தவிர ஒன்ன மாதிரி அண்ணன் வருவார் அதுக்கு எதிரில் காலையில் போஸ்டர் ஓட்டு, காலையில் பேனரை வை, காலையில் வேஷ்டி அவுத்து அவருக்கு மாலையா போடு, அந்த வேலையெல்லாம் பாஜக பண்ணுறதில்லை, ஆர்எஸ்எஸ் பண்ணுறதில்லை. எங்களுக்கு உங்களுக்கு பதில் சொல்றதுக்கு கூட கேவலன்ற சூழல்ல உங்களுடைய நிலைமை இருக்கும் பொழுது எங்களை விமர்சனம் செய்யாதீர்கள். செஞ்சீங்கன்னா நாங்கள் வேறெல்லாம் பேச வேண்டி வரும். ஈசிஆர் ரோட்டில் எங்கே இருக்கிறார் உங்கள் தலைவர்? அந்த ஈசிஆர் ரோட்டில் எத்தனை பங்களா இருக்குது? உங்கள் தலைவர் எந்தெந்த ஊர்லெல்லாம் அம்பானி வீட்டுக்கு பக்கத்தில் எத்தனை இடத்துல இடம் வாங்கி வச்சுருக்காரு, எத்தனை கோடிக்கு வாங்கியிருக்காரு? எங்கே இருக்கக்கூடிய திருச்சி எம்எல்ஏவை தூக்கின்னு வந்து நீ இங்கே இருக்கக்கூடிய விஜயகாந்த் காலேஜை வாங்குற சாக்கில் எவன் பணத்தை உள்ளே வச்சுக்கிட்டு அந்த கேஎஸ்ஆரை ஒரு ஆர்கனைசேஷனை உருவாக்கி நீ வச்சுருக்க. இவ்வளவையே ராஜா வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹோட்டலை நீ எப்படி எவன் பேரில் வாங்கி இப்போ என்ன மாதிரி அதை உருவாக்க போகிற? எங்களுக்கு எல்லாம் தெரியா, வேணாயா. எனக்கே மூல முடுக்கில் இருக்க ஒரு கிராமத்தில் இருக்கிறான், எனக்கே இவ்வளோ தெரியுதுன்னும் போது உங்களுடைய ஒட்டுமொத்த வண்டவாளமும் எங்களுக்கு தெரியும். அதிகமாக பேசாதீங்க. ஏதோ ஆண்டவன் கிருபியால் நீங்கள் பிரித்தாளும் சூழ்ச்சியில் ஒரு 5 வருஷத்தை உட்காந்து ஓட்டம் போட்டு இதோட வாழெல்லாம் சுற்றி கரட்டிக்கிட்டு வீடு போய் கிளம்புற வழியை பாருங்கள். இனி வர ஆட்சியில் பாரதிய ஜனதா கட்சிக்கு மட்டும் இல்லை, அதிமுகவுக்கு மட்டும் இல்லை, தமிழக மக்களுக்கு வெற்றி.